ஹாய் ஹலோ வணக்கம். 2024 பிரான்ஸ்ல ரிலீஸ் ஆன நிசின் சிகாகோ டைரக்ஷன்ல வெளியான ஸ்ட்ரைக் இன் த பேலஸ் இந்த படத்தினோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்பதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டல் பேலஸ். அந்த பேலஸ் வந்து ஒரு பெரிய மில்லியனர் பணக்காரங்க தங்குற ஹோட்டல் அது. அதாவது அந்த ஊர் மதிப்பின் படி 9500 ரூபாய் கட்டினாதான் ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ண முடியும். அவ்வளவு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல வந்து வேலை பார்க்கிற ஹோம் மேக்கர்ஸ், அதாவது அந்த ரூமை கிளீன் பண்ற மேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த வழி எவ்வளோ, அதில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்லாம் அவங்க என்ன பண்றாங்க, வர்ற கஸ்டமரை கரெக்டா அவங்க ட்ரீட் பண்றாங்களா அப்படிங்கறதா இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுகள்ல இருந்து வர ஆளுங்களை இங்க வந்து வேலைக்கு எடுப்பாங்க. வேலைக்கு எடுத்தாங்கன்னா அவங்க வந்து டெம்பரவரி ஒர்க்கர்ஸா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளமும் கம்மியா கொடுப்பாங்க, சாப்பாடும் சரியா போட மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருப்பாங்க. படம் முழுக்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மேல வந்து ஒரு குரூப் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரூமை கிளீன் பண்றது, அவங்க பெட்டை மடிச்சு வைக்கிறது, அதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயசான அம்மா, அவங்க வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக மயக்கம் போட்டு கீழே விழுந்தாலும் அந்த வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க. இது என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, கீழே ஸ்ட்ரைக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து மேல இருந்து ஒவ்வொரு ஆளா அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாம, அந்த சம்பளமும் கம்மி, டெம்பரவரியாவும் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஒவ்வொரு ஆளா வந்து ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு இவங்களை பேசுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கோரிக்கை என்ன, நாங்கள பாதியாவது நிறைவேற்ற முடியுமான்னு கேக்குறாங்க. நீங்க சொல்ற கோரிக்கையெல்லாம் கேட்டு கண்டிப்பா எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை தொடர்ந்து வேலை செஞ்சாங்களா, இல்ல அந்த கூட்டம் கலைஞ்சு போயிருச்சா அப்படிங்கறத மொத்தம் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட பிரான்ஸ்ல ஒரு படம். இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கதைப்படி பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்க ஒரு டைம் கூட நீங்க பார்த்து ரசிக்கும்படியே இருக்குமாங்கிறது எனக்கு டவுட் தான். ஆனா இந்த கதை வந்து ஒரே பிளாட்டா நேரா போயிட்டு இருக்கும், ஒரு நேர்கோடு மாதிரி போயிட்டு இருக்கும். அதாவது ஒரு சில படங்களை நாம யோசிப்போம், இந்த படத்தை ஆஃப் பண்ணவும் முடியாது, அந்த படத்தை பார்க்கவும் முடியாது. ஆனா படம் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், அதனுடைய மைண்ட் வந்து நம்மளுக்கு அந்த படத்தை பார்க்க சொல்லிட்டே இருக்கும். அப்படி ஒரு படம் தான் இந்த ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ். அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு ஸ்மூத்தா கொண்டு போய் கரெக்டான லேண்ட் பண்ணி நிறுத்திடுவாரு. இந்த படம் வந்து ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லாம ஒரு நீட்டா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் டிராமாவா, எந்த ஒரு சண்டையும் இல்லாம எதுவுமே கிடையாது இந்த படத்துல. சும்மா அவங்களுடைய லைஃபை எடுத்து கடைசியில கொண்டு போய் லைஃபை முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி இருப்பாங்க. அவ்வளவுதான் கதை, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. இந்த படத்துக்கு வந்து ஒரு 35-40 மார்க் கொடுக்கலாம். தேங்க்யூ.